மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து சென்னை அம்பத்தூர், சேலம் மற்றும் திருவண்ணாமலையில் திமுகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கன்னியப்பனிடம் கேட்கலாம். கன்னியப்பன், இந்த போராட்டம் குறித்த கூடுதல் விவரம். தமிழக எம்பிக்களை குறித்து அவதூறு கருத்துக்களை ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்ததாக தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக சென்னை, ஆவடி, அம்பத்தூர், முகப்பேர், அதே போன்ற தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களான சென்னை, கோவை, ராணிப்பேட்டை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவினர் உருவபொம்மை எரித்து கடும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக இந்த சென்னையின் புறநகர் பகுதியான திருவள்ளூர், அம்பத்தூர், ஆவடி, கொரட்டூர், முகப்பேர், வில்லிவாக்கம் அது போன்ற பகுதிகளும் திமுகவினர் தொடர்ந்து அந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. காயத்ரி, குறிப்பாக காவல்துறையினர் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் திமுகவினர் உருவ பொம்மையை எரிப்பதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. பொதுமக்கள் கூடும் இடங்களில், பேருந்து நிலையம் மற்றும் நடு ரோடு சாலைகள் பல்வேறு இடங்களில் திடீரென மதியம் 2:30 மணிக்கு பிறகு பல்வேறு இடங்களில் இந்த உருவ பொம்மை என்பதை எரித்து எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறாங்க. காயத்ரி, கன்னியப்பர், மத்திய அமைச்சரினுடைய இந்த கருத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இப்போ தமிழகத்துல மற்ற இடங்களில் நடைபெறக்கூடிய போராட்ட வடிவம் எப்படி இருக்கு? குறிப்பாக இந்த தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள், ஜனநாயகத்திற்கு விரோதமானவர்கள் என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். இது தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படுகிறது என்பது தவறானது என்றும் அவர் தெரிவித்தார். இதன் எதிரொலியாகத்தான் திமுகவினர் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக காவல்துறையின் முன்னிலையிலே இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. உருவ பொம்மை பகிரங்கமாக சாலைகளிலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இது போன்ற தீவிரமான ஒரு போராட்டத்தை இங்கே திமுகவினர் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. காயத்ரி, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் கண்டித்து திமுகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கன்னியப்பன்.